துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை சனி வருடம் முழுவதுமே 5 இருக்கின்றார். குரு ஏப்ரல் மாதம் வரை 7 மே மாதம் முதல் 8 இருக்கின்றார். ராகு கேதுக்கள் முறையே 6, 12 இருக்கின்றார்கள். இதில் பார்த்தீர்களேயானால் குரு 7 இருப்பது குரு பலம் அப்படின்னு சொல்றோம். குரு பலம் அப்படின்னா ஒரு லக் ஃபேக்டர், தெய்வ அனுகூலம் அப்படின்னு கூட சொல்லலாம். குரு பலன்றது 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு வருவதை, குரு இருப்பதை குரு பலம் அப்படின்னு சொல்றோம். குரு பலம் இருக்கும் மாதங்களில், வருடங்களில் என்ன நடக்கும்னா திருமணம், புதிய வேலை, இருக்கும் வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷன், நோய் ஏதாவது இருந்ததுன்னா அது தீருதல், நமக்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆகிய சீரான ஒரு நிலை இருக்கும். அத்தகைய நிலை ஏப்ரல் மாதம் வரை துலாம் ராசியினருக்கு இருக்கின்றது. இன்ஃபேக்ட் 7லேருந்து அவர் ராசியை டைரக்டாக பார்ப்பது ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட நிலை என்றே நான் கூறுவேன். ஓகே, அது ஏப்ரல் மாதம் வரை இருக்கின்றது. மே மாதம் முதல் 8ஆம் வீட்டிற்கு போவது சற்றே பின்னடைவுகளை ஏற்படுத்தலாம். 8ஆம் வீட்டு குரு மறைமுக தனவரவை கொடுப்பார். ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமான, வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத தனவரவை குருவானவர் வழங்குவார். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டு குரு உங்களுக்கு அந்த லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் குறைந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது செய்ய போனீங்கன்னா கொஞ்சம் தாமதமாவது, நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறீங்க, யாரை மீட் பண்ணமோ அவர் இல்லாமல் போவது போன்ற சில விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இருந்தாலும் கூட ராகு கேதுக்கள் 6, 12 இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல நிலை என்றே நான் கூறுவேன். இப்போ 3வது பகுதி அப்படின்றதுக்கு நம்ம வக்ர நிலையை பார்க்கணும். வக்ர நிலைனா கிரகங்கள் பின்னோக்கி போவது போல் தோன்றக்கூடிய ஒரு நிலை. அக்டோபர் 9 31 டிசம்பர் வரை குருவானவர் வக்ரம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். இன்ஃபேக்ட் டிசம்பரை தாண்டி கூட இருப்பார். அதாவது 2024 டிசம்பரை தாண்டி ஜனவரி 2025 நடுப்பகுதி வரை கிட்டத்தட்ட அவர் வக்ரம் என்னும் நிலையில் தான் இருக்க போகின்றார். அந்த காலகட்டத்தில் 8ஆம் வீட்டு சில கெடு பலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வெகுவாக குறையும். ஸோ நம்ம இந்த 2024 பயிற்சியை 3 பாகங்களாக பிரிக்கின்றோம். ஏப்ரல் வரை மிகவும் நல்ல காலம். ஏன்னா 7ல் இருக்கார். 7 ஒரு ராசியை பார்க்குறார். முடிந்த அளவிற்கு நீங்கள் ஏதாவது லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டும், புதிய முயற்சி எடுக்க வேண்டும், ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் ஏப்ரல் மாதத்திற்குள் செய்து விடுவது சாலச் சிறந்தது. குறிப்பாக மார்ச் மாதம். ஏப்ரல் மாதத்தில் அவர் அஸ்தங்கம் என்னும் நிலை அடைகின்றார். இருந்தாலும் ஒரு 7ல் தான் இருக்கார். ஓகே, அதனால கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நீங்க மே மாதத்திலிருந்து செப்டம்பர் வரை அந்த காலகட்டம் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். திரும்பவும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து திரும்பவும் லக் ஃபேக்டரை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இப்படித்தான் 2024 இருக்க போகின்றது. ராகு 6ல் இருப்பதனால் புதிய வேலை கிடைக்கலாம். ராகு சனியை போல செயல்படுவார். 6ஆம் வீட்டில் இருக்கும் ராகுவால் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் குறைவதற்கு, தீர்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. கேது 12ல் இருப்பதால் என்ன ஒரே பிரச்சனைனா உங்களோட தூக்கம் சற்றே பாதிக்கப்படலாம். ஓகே, அதுதான் ஒரு பிரச்சனை. இது வருடம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதை ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் 2023 குரு நல்ல நிலையில் இருந்தாலும் கேது 1ல் இருந்ததால் ஒரு விதமான விரக்தி, ஒரு விதமான தனிமையை துலாம் ராசியினர் உணர்ந்தீர்கள். அதெல்லாம் இப்போ இருக்காது. 2024 இருக்காது. ஏன்னா கேது 1ல் இருப்பது எப்பவுமே ஒரு பிரச்சனையான நிலைமை. என்ன நல்லது நடந்தாலும் நம்ம எதுவுமே நடக்காதது போல் தனிமையை, விரக்தியை அதிகம் உணரும். ஓகே, அந்த நிலையெல்லாம் இப்போ இல்லை. 2024 நன்றாக இருக்கின்றது. ஏப்ரல் வரை சூப்பர் டூப்பர் டைம். அதே சூப்பர் டூப்பர் டைம் அக்டோபர் டு டிசம்பர் உங்களுக்கு வரப்போகின்றது. ஏன்னா கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். ஓகே, இந்த நடுவில் இருக்க ஒரு 5 மாதங்கள் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சனியால் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, சனி 5ல் இருப்பது, ஏன்னா 5ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருப்பது எப்பவுமே ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளை செய்யும்.
சனியால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் வக்கரமாக இருக்கும் காலகட்டத்திலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஓகே, நீங்கள் 2024 பொறுத்தவரை சனியை பற்றி நீங்கள் மறந்து விடலாம் அப்படின்னே சொல்லுவேன். சனியால் உங்களுக்கு பெரிய பாதகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அவரால் பெரிய பிரச்சனை வராதுங்க. ஓகே, அதனால் உங்களுக்கு வாட்ச் அவுட் பண்ணக்கூடிய கிரகம் குரு தான். குருவை வச்சு தான் நான் மெயினாக சொல்கிறேன். ராகு கேதுக்களோட பலன் வருடம் முழுவதுமே உங்களுக்கு இருக்க போகின்றது. இது வந்து பொது பலன். ஓகே, எல்லாருக்குமே வந்து ஓரளவிற்கு துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த துல்லியத்திற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகங்களை, ஜனனகால கிரகங்களை நான் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றேன். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கும்ப வீட்டில், அதாவது உங்களுடைய 5ஆம் வீட்டில் சுக்கிரனோ குருவோ இருந்தால், அல்லது உங்களுடைய 8ஆம் வீட்டில் சுக்கிரனோ சனியோ குருவோ இருந்தால், கோச்சார கிரகங்களும் ஜனனகால கிரகங்களும் இணைந்து நல்ல பலன்களை வாரி வழங்கும். இத்தகைய அமைப்பு உடையவர்கள், அதாவது கும்ப வீட்டு உங்களுடைய 5வது வீட்டில் சுக்கிரனோ குருவோ பிறந்த ஜாதகத்தில் இருக்க பெற்றவர்கள், அல்லது உங்களுடைய 8ஆம் வீட்டில், அதாவது துலாம் வீட்டில் சுக்கிரனோ சனியோ குருவோ சொந்த ஜாதகத்தில் இருக்க பெற்ற ஜாதகர்களுக்கு இந்த வருடம் அமோகமான பலன் இருக்கும். ஓகே, இதை நீங்க ஏற்கனவே உணர்ந்திருக்கலாம். இவர்களுக்குத்தான் கூரையை பிய்த்துக்கொண்டு பணம் கொட்டுவது போன்ற ஒரு நல்ல நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றோம்னா, ஜனனகால கிரகங்கள் கோச்சார கிரகங்களோடு இணைந்து தான் எப்பவுமே பலன் கொடுக்கும். ஓகே, அதுலயும் இங்க பாருங்க, உங்களுடைய 5ஆம் வீட்டில் குரு அல்லது சுக்கிரன் இருந்தால் பொதுவாகவே அது வலிமையாக தான் கருதப்படுகின்றது. ஏன்னா குரு வந்து ஆட்சிக்கு பக்கத்தில் இருக்கார், சுக்கிரன் உச்சத்திற்கு பக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் மீனத்தில் உச்சம், குரு மீனத்தில் ஆட்சி. எப்பவுமே உச்சமாக இருக்கும் கிரகத்தை விட உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் அதிக நற்பலன்களை வழங்கும். ஓகே, அது உணர்வு பூர்வமாக உச்சத்துக்கு அருகில் இருக்க கிரகம் தான் அதிகமாக நல்ல பலன்களை வழங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். ஓகே, ஸோ ஜனனகால கிரகங்களும் கோச்சார கிரகங்களும் இணைந்து நல்ல பலன்களை நான் சொன்ன அமைப்பில் இருக்கவங்களுக்கு வழங்கும். யாருக்காவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா நம்ம அதையும் பார்க்கலாம். இதே கும்ப வீட்டில் செவ்வாயோ கேதுவோ சூரியனோ இருந்தால் பிரச்சனைகள் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் சனியை முதன்மை எதிரியாக கருதுகின்றார்கள். ஃபர்ஸ்ட் ரேட் எனிமியோட 2.5 வருஷம் இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அந்த மாதிரி தான் சனி இருக்கார். ஓகே, சனி வந்து செவ்வாயும் சூரியனையும் எதிரியாக கருதுவார். அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதனால செவ்வாய் இருந்ததுன்னா, செவ்வாய் சனி இணைவு என்னன்னா சண்டை வரும். அது வெறும் வாய் சண்டையா இல்லை அடிதடி சண்டையா என்பதை உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். சூரியன் இருந்தால் மேனேஜர், தந்தை, இல்லைன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஈகோ கிளாஷ் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஓகே, அது எந்த அளவுக்கு போகுதுன்றதை சுயஜாதகம் தீர்மானிக்கும். ஓரளவிற்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த ஈகோ கிளாஷ்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா ஈகோ கிளாஷ் இருக்கும். ஓகே, கேது இருந்தால் தொழிலில் பிரச்சனை வரலாம். புதன் இருந்தால் உங்களுடைய பேச்சால பிரச்சனை வரலாம். ஆனால் புதன் சனி இணைவு நல்லது. இங்கே 5ஆம் வீட்டு என்ன ஆகும்னா, உங்களுக்கு புதிய வணிக வாய்ப்புகள் வரும். நீங்கள் வந்து ஏஜென்ட், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், டீலர்ஷிப்லாம் நடத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி கோச்சார கேது இப்போ வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கின்றார். 12ஆம் வீட்டில் சில ஜனன கால கிரகங்கள் இருந்தால் ஓகே, எந்த மாதிரியான பலன் இருக்கும்? உதாரணத்துக்கு இப்போ சூரியன் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி பலன் இருக்கும்? ஏன்னா கேது எப்பவுமே ஒரு பிரிவினையை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பார். இன்ஃபேக்ட் அங்கே செவ்வாய் இருந்ததுன்னா, இப்போ இதே ஒரு பெண் ஜாதகர் இருக்காரு, பெண் துலாம் ராசி ஜாதகர், அவருடைய 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் கேது இணைவு கணவருடன் பிரச்சனையை கொடுக்கும். இதே மாதிரி துலாம் ராசி ஆண் ஜாதகருக்கு 12இல், அதாவது கன்னி வீட்டில் சுக்கிரன் இருந்தால் மனைவியுடன் பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் கேது, கேது வந்து பிரிவினையை கொடுக்கணும், கேது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். ஓகே, அது மனதளவில் இருக்கா இல்லை அவங்க 2 பேரும் பிரிஞ்சே இருக்க போறாங்களான்றதுக்கு முழு ஜாதகத்தை பார்க்கணும். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து பலன் எடுக்கும். இப்போ அங்கே வந்து குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் குருவை யாரை குருவாக கருதுகின்றீர்களோ, ஏன்னா இப்போ நம்மளோட வேலையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிலர் குருவாக கருதுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆன்மீக குருவே இருக்கலாம். அவர்கிட்ட பிரச்சனை வரலாம், அவர்கிட்ட பிரிவு வரலாம். ஓகே, சனி எங்க இருந்தார்னா, சனி வந்து வேலையாட்களை குறிக்கக்கூடிய கிரகம். சனி இருந்தார்னா நான் சொன்ன மாதிரி வேலையாட்களுடன் பிரச்சனை வரலாம்,
இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான வேலை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஒரு முக்கியமான ஒரு சர்வெண்ட்டை நம்பி இருக்கீங்கன்னா, அந்த சர்வெண்ட்டுக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். இல்லை சர்வெண்ட் வேறு வேலை பார்த்துன்னு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் கோச்சார கிரகங்களும் ஜனனகால கிரகங்களும் இணைந்து பலனை கொடுக்கும். கடைசியாக உங்களுடைய 6ஆம் வீட்டில் ஒருவேளை குரு இருந்தால், அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் வீட்டில் ராகு இருந்தால், இந்த குரு ஜனனகால குருவும் கோச்சார ராகுவும், இந்த 8ஆம் வீட்டில் கோச்சார குருவும் ஜனனகால ராகுவும் இணைந்து என்ன பலனை கொடுக்கும்னா, பண வரவு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுடைய உடல்நிலை சற்றே பாதிக்கப்படலாம். எப்பவுமே ராகு வந்து குருவோட இன்ட்ராக்ட் பண்ணாரா என்ன ஆகும்னா, மெயினாக என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து உயிரற்ற காரகத்துவங்களை விரிவுபடுத்தி உயிர் காரகத்துவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ இப்படித்தான் நம்ம வந்து துல்லியமாக பலன் எடுக்க முடியும். பொதுவாக சொன்னோம்னா குரு 7ல் இருக்கிறவங்க டைம் நல்லா இருக்குங்க அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம் துலாம் ராசினருக்கு. ஆனால் பலன்கள் அப்படி நடப்பதில்லை. பலன்கள் துல்லியமாக ஒவ்வொருவருக்கு வேறு விதமாக நடக்கின்றன. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் கூற முயற்சித்துள்ளேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.